இந்த பிரைஸுக்கு இந்த கொம்போ நல்லா இருக்கு. இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட், மற்றது வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இலங்கையில இப்ப யாழ்ப்பாணத்துல அதிகமான பிரியாணி கடை வந்திருக்கு. இது இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? சோவே இருக்கு. அப்படியே காட்டுங்க, இடத்த காட்டுங்க. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்? ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில இருந்து ஜாழ்ப்பாணம் போற பக்கத்துல ஒரு 150 மீட்டர் தூரத்துல இந்த கடை இருக்கு. இந்த கடையில பேர் என்னன்னா டெலிஸ் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். இப்போ பாத்தீங்கன்னா எத்தால நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தோண்டே இருக்கு அடுக்கடுக்கா. அந்த இதுல இப்போ அடுத்த வந்திருக்கா இந்த டெலிஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட், மற்றது வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் வெரைட்டிஸ் அப்படின்னு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க வந்திருக்கோம். என்ன மாதிரியான உள்ள போய் சாப்பிட்டு நிறைய ஒஃபரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒஃபரும் என்னன்னு நாங்கள் இந்த வீடியோவில் உள்ள தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா டெலிஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, படங்கள்லாம் கொண்டு வராங்க. உள்ள போய் அம்பியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எப்படி இருக்கு? சோவே இருக்கு. அப்படியே காட்டுங்க, இடத்த காட்டுங்க. என்ன சொல்ல வாரியல ஆம்பியன்ஸ் பத்தி? அப்படியே சொல்றேன்னா பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய காமெடின்னு சொல்லி தரோம். பாருங்க இவ்வளவு ஆம்பியன்ஸ் எல்லாம் பிரீமியரா, நல்லா பிரீமியமா இருக்கு. பிரீமியரா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இதுலயும் ஒரு மிரல் வச்சு இங்க எப்படி இருக்கு பாருங்க. வாவ், செட்டப் இது வந்து இருந்து வாங்க இருக்கு. நல்ல ஒரு அதோட இது வந்து ஃபுல்லா ஏசி கம்பார்ட்மெண்ட். ஏசி நார்மலா எல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த ஆம்பியன்ஸை பார்க்க நல்லா இருக்குது. ரெண்டாவது மாடி எல்லாம் நிக்கிறோம், நல்லா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பார்க்க அப்படியே சரியான ரிச் லுக்ல இருக்குதான். பிரைஸ் என்ன மாதிரி வந்து இனி தான் நாங்க பாப்போம். பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு சொல்றோம். ஃபுல் ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. பார்க்கவே அந்த ரிச்சா தெரியுது. என்ன மாதிரி ரிச்சா இருக்கோ இல்லாட்டி எல்லாரும் வரக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றத அடுத்த சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பாப்போம். தண்ணி போத்தலோட அவங்க இந்த இதுதான் டெலிஸ் ரெஸ்டாரண்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு யூனிக்கா, எல்லாமே லக்ஸரி மாடல்ல இருக்கு. லக்ஸரி சதரி அப்படி இன்ஜின் இருக்கா சொல்லாட்டி காட்டுங்க. அப்படி சூப்பரா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே லக்ஸரி பால்கனியும் காட்டுங்க. லக்ஸரி ஹோட்டல் தான் என்னன்னு சொல்றேன். எல்லாருமே வந்து போகக்கூடிய பிரைஸ் எல்லாம் செஞ்சிருக்க மாதிரி சொல்லி இருக்கேன். நாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து வெளியில பாத்துட்டு இந்த மாதிரி சொல்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. உண்மையிலேயே இலங்கையில இப்ப யாழ்ப்பாணத்துல அதிகமான பிரியாணி கடை வந்திருக்கு. ஆனா நல்ல தரமா கொண்டு வருது. யாழ்ப்பாணத்துல பாஸ்மதி ரைஸ் தரமானதை போட்டு செய்திருக்கீங்கன்னா. மற்றது இப்ப யாழ்ப்பாணத்தாக்களுக்கு வந்து உழைப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கணும். யாழ்ப்பாணத்தாக்கள் உழைப்பு சாப்பிடுறாங்க. அதனால ஓகே இருக்கு. பிரைஸுக்கு ஓகே இருக்கு. பிரைஸுக்கு ஓகே. அதே மாதிரி நல்ல சிக்கன் நல்லா வெந்திருக்காங்க. என்ன ரெண்டு பிரியாணி அந்த இது 65 இது ஆஃபர் கொடுக்கிறேன். இந்த பிரைஸுக்கு இந்த கொம்போ நல்லா இருக்கு. கொம்போ ஆஃபர் நல்லா இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, நாங்க ஃபைனலி வந்து ஓப்பனிங் எல்லாம் முடிச்சுட்டு மேல வந்து ஆர்டர் பண்ணி வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்டா, ஒரு 2 சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிருக்கோம். சரி, அதான் போகணும் தந்துருக்காங்க. இப்ப அதோட வந்து இங்க வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதை இப்ப சொல்லிடுவோம். என்ன ஆஃபர்னா 1999 ரூபாய்க்கு, அதாவது 2000 2 பிரியாணி 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு சிக்கன் 65 ஃப்ரீ. அந்த ஆஃபர் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்துடுறோம். அப்படியே கொட்டுறது அப்படியே பீஸ் வந்து போடுற இந்த பீஸ் ஏற்றா நல்ல இருக்கு. பீஸ் எல்லாம் மேல போட்டுருக்கு. சரி, இது இதோட வந்து 65 கறி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம்.
நல்ல பீஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. பீஸ் நிறைய போடுறாங்க, சாஃப்டாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட் அப்படி இருக்கு பாப்போம். இங்க கிட்ட கொண்டு பிழைக்கிற நல்லா சாஃப்டா இருக்கு. ரப்பா இல்ல. டேஸ்ட் வைஸ் ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பெஸ்டா இருக்கு. சிக்கன் 65 எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பாப்போம். கிட்டோ இப்ப சிக்கன் 65 எப்படி இருக்கு நான் தம்பிங்க ட்ரை பண்ணி பாப்போம். பீஸ் எடுத்து வச்சிட்டு எங்களுக்கு தான் உங்களுக்கு இல்ல நல்லா இருக்கு. சிக்கன் 65 நல்ல சாஃப்டா. நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது வெளியில வந்து நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்ல சாஃப்டாவும் இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஓகே, சூப்பரா இருக்கு. ஓப்பனிங் வந்துட்டே இருக்கேன். க்ரௌடு நல்லா வந்துருக்கு. சுத்தி காட்டுவோம், சுத்தி காட்டுவோம். சுத்தி இருக்கா காட்டு க்ரௌட் வந்து பார்க்கல எவ்வளோ க்ரௌட் நிற்கிறாங்க. இது இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல நிற்கிறேன். சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பெஸ்டா கொடுத்துருக்கேன். இந்தியா பிரியாணி கேட்ட இந்தியா ரெஸ்டாரண்ட் மாதிரி பெஸ்டா கொடுக்குற ட்ரை பண்ணி ஓரளவு பெஸ்டா கொடுத்துருக்கேன். ஓரளவு என்ன பெஸ்டாவே இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களோட கருத்தை வந்து உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் சொல்ல ஏதோ நடத்தான் இருக்கேன். ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நண்பன் கதைக்காம சாப்பிட்டு கொண்டே இருக்காது. அவ்வளோ பசி, அவ்வளோ வரி மாப்பிள்ளை கேமராமேன் பா. சாப்பிட்டு முடிக்கணும் சாப்பிட்டு இருக்கோம். இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கொண்டு வந்தோம். அதோட வந்து டேஸ்ட் வைஸ் உண்மையிலே நல்லா இருக்கு. உரைப்பண்ணு வாக்கிக்க எங்களுடைய ஆட்களுக்கு கொஞ்சம் குறைவாட்டான் இருக்கும். ஆனா என்ன சொல்றேன், ஃபிளேவருக்கு ஓகே இருக்கு. சாப்பிட்டு ஓகே இருக்கு. பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சது நல்லா இருக்கு. சாஃப்டா சிக்கன் நல்ல சாஃப்டா இருக்கு. சிக்கன் 65 எடுத்தாலும் அதுவும் உண்மையிலே சூப்பரா இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு இங்க எதுவுமே இல்ல. அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஓகே கொடுத்துருக்காங்க. பிரியாணி ஓகே தான் இருக்கு. பெஸ்டா கொடுத்துருக்கீங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நாங்க எங்களோட ரிவ்யூ சொல்றோம். நீங்க வந்து முதல் நாளே சொல்லிக்கணும் ரிவ்யூ. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சொல்லிட்டோம். இனி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்க எங்க கமெண்ட்ல பதிவிட்டாலும் ஓகே. நாங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். ஓகே, அது வரைக்கும்